Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Science Chapter 4 Carbon and its Compounds Part 1 video பார்க்க போறோம். First நம்ம கார்பன்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம். கார்பன் ஒரு chemical element. அதோட symbol C and atomic number 6. இது member of group 14 on periodic table. அதே மாதிரி இது ஒரு non-metallic element. நம்ம compounds two types பிரிக்கலாம். Organic compounds and inorganic compounds. Organic compounds அப்படின்னு சொல்லும் போதே நம்ம organic compounds எல்லாமே கார்பனால தான் செய்யப்பட்டிருக்கு. அதனால்தான் all living structures are carbon based அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட food, clothes, medicines, books இந்த மாதிரி எல்லா திங்ஸ்மே கார்பனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு மரக்கட்டையாவது இல்லாட்டி பிளாஸ்டிக்கோ எரிக்கும் போது என்ன ஆகும்னா அதோட லாஸ்ட் ப்ராடக்டா நம்மளுக்கு கரி தான் கிடைக்கும். அந்த கரி தான் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ்மே கார்பன் பேஸ்டா இருந்தாலும் கார்பனோட பிரசன்ஸ் எர்த் கிரஸ்ட்லயும் அட்மாஸ்பியர்லயும் ரொம்ப கம்மி தான். எர்த் கிரஸ்ட்ல 0.02% ஆஃப் கார்பன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு in the form of minerals. அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல பார்க்கும்போது 0.03% ஆஃப் கார்பன் தான் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது பாண்டிங் இன் கார்பன், தி கோவேலன்ட் பாண்ட். நம்ம ஏற்கனவே அயானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி அயானிக் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். எப்பனா சொல்யூஷனா இருக்கும் போதும் மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும் போதும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே கார்பன் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கிற மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் பார்க்கும் போது ரொம்ப லோவா தான் இருக்கும் கம்பேர்ட் டு அயானிக் காம்பவுண்ட்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுல இருக்க அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ஸ் அயான்ஸா ஆகல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஒரு எலமெண்டோட ரியாக்டிவிட்டியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட டெண்டன்சி டு attain completely filled outermost shell. அதாவது அதோட outermost shell either 8 electrons இருக்கணும். that is octet structure form பண்ணிருக்கணும். அததான் சொல்றாங்க attain noble gas configuration அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி elements forming ionic compounds achieve this by either gaining or losing electrons from the outermost shell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ionic compounds form ஆகிற elements எல்லாமே இதை எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்னா either electrons அது கெயின் பண்ணிக்கும், either அது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும் இல்லாட்டினா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். எதுக்குன்னா அந்த outermost shellல octet structure form பண்றதுக்காக. ஆனா கார்பனோட கேஸ்ல பார்க்கும் போது அதோட outermost shellல 4 electrons தான் இருக்கு. இன்னும் அதுக்கு 4 electrons தேவை அந்த octet rule அதை satisfy பண்றதுக்கு. இப்போ கார்பன் ஆட்டம் அந்த 4 electrons அது கெயின் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட நியூக்ளியஸ்ல இருக்கிற அந்த 6 புரோட்டான்ஸ்க்கு அந்த 10 எலக்ட்ரான்ஸ்க்கும் ஹோல்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டி டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதனால இந்த கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சாத்தியம் இல்ல. அடுத்தது பார்க்கும்போது it could lose 4 electrons forming C4+ cation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி இந்த outermost shellல இருக்கிற இந்த 4 electronsையும் அது லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணுச்சுன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற அந்த 6 புரோட்டான்ஸ்க்கு ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. எதுக்காகனா இந்த 4 electrons that is இந்த outermost shellல இருக்கிற இந்த 4 எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்றதுக்காக. இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணி வரதுக்காக கார்பன் என்ன பண்ணுதுன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. எதோடனா இன்னொரு கார்பன் ஆட்டம் இல்லாட்டி
இன்னொரு எலமெண்டோட ஆட்டம்ஸோட ஷேர் பண்ணுது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ஜஸ்ட் கார்பன் பட் many other elements form molecules by sharing elements in this manner. கார்பன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து மாலிகுல்ஸா ஃபார்ம் ஆகுது இந்த மேனர்ல. இந்த மாதிரி ஷேர் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி இந்த மேனர்ல வந்து இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளஸ்ட் மாலிகுல் இந்த மேனர்ல ஃபார்ம் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அதோட கே ஷெல்ல. பட் ஆனால் நம்ம கே ஷெல்ல ஃபுல் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் தேவைப்படுது. தட் இஸ் கே ஷெல்ல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. அதனால என்ன பண்றாங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது. அதை தான் வந்து இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். இது ஹைட்ரஜன் மாலிகுலா ஆகுது எப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுனால. இங்க கொடுத்துருக்காங்க the shared pair of electron is said to constitute a single covalent bond between the 2 hydrogen atoms. ஆக்சுவலி ஒரு pair of electrons தான் இருக்கு, அதனால வந்து இது single covalent bond அப்படின்னு சொல்றாங்க. A single covalent bond is also represented by a single line between the 2 atoms. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் மூலமா தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. H டேஷ் H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து ஆக்சிஜனையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டபுள் பாண்டா வரும். இன் கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகும்னா ஆக்சிஜனுக்கு பார்க்கும்போது 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதோட எல் ஷெல்ல. ஆனா நம்மளுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஈச் atom of oxygen shares 2 electrons with another atom of oxygen. அதாவது ஒரு atom of oxygen இல்ல 6 இருக்கு, அதே மாதிரி இன்னொரு இது வந்து ஒரு atom of oxygen, இது வந்து இன்னொரு atom of oxygen. இந்த 2 atom of oxygenம் வந்து கம்பைன் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் மாலிகுலா வந்து கிடைக்குது. இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஆட்டம்ல இருந்து 2 எலக்ட்ரானும் இந்த ஆட்டம்ல இருந்து 2 எலக்ட்ரானும் ஷேர் ஆகுது. அப்ப வந்து நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது between the 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதே மாதிரி தான் அதே ப்ராசஸ்ல தான் வந்து நம்மளுக்கு நைட்ரஜன்ல வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் has the atomic number 7. அதே மாதிரி in order to attain an octet then each nitrogen atom in the molecule nitrogen contributes 3 electrons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து 3 எலக்ட்ரான்ஸும் இந்த நைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து 3 எலக்ட்ரான்ஸும் ஷேர் ஆகி மொத்தம் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்ட், அப்புறம் இது ஒரு பாண்ட். அதனாலதான் வந்து நைட்ரஜன் ஆட்டம்க்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுல எப்படி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா பிட்வீன் தி ஆட்டம்ஸ். இந்த பாண்ட்ஸ் தான் வந்து கோவேலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோவலன்ட்லி பாண்டட் மாலிகூல்ஸ்க்கு எல்லாமே ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் இருந்தாலும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப வீக். அதனாலதான் வந்து இதுக்கு லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் இதுல லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்க்குலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நேச்சர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு இதுலயும் வந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா டைமண்டும் கிராஃபைட்டும் எடுத்துக்கும் போது இது ரெண்டுமே வந்து கார்பன் ஆட்டம்ஸால தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனா இதோட டிஃபரன்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது டைமண்ட் பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். டைமண்ட்ல பார்க்கும் போது 4 கார்பன் ஆட்டம் வந்து பாண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிராஃபைட்ல பார்க்கும் போது ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே வந்து நம்மளுக்கு தெரியுது இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேற இருக்கும். ஆனா வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேம் தான். டைமண்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி கிராஃபைட் வந்து வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த கோவலன்ட் காம்பவுண்ட் நேச்சர் வந்து
கார்பனுக்கு இருக்கிறதுனால கார்பனால நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இது 2 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கார்பனோட கேஸ்ல என்னென்னலாம் நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார்பனோட யூனிட்டிவ் எபிலிட்டி பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான யூனிட்டிவ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கு யூனிட்டிவ் எபிலிட்டி இருக்கு இன்னொரு கார்பன் ஆட்டமோட பாண்ட் பண்ணி லார்ஜர் மாலிகூல்ஸா ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த எபிலிட்டிக்கு பேரு தான் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து லாங் செயின் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி லாங் செயினா போயிட்டே இருக்கும். அதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, these compounds may have long chain of carbons, branched chain of carbons or even carbon atoms arranged in rings. long chain இந்த மாதிரி போலாம், இல்லாட்டினா branched chain of carbons ஆவும் இருக்கலாம், இல்லாட்டினா carbon atom arranged in rings ஆவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி carbon atoms பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இல்ல டபுள் பாண்ட் இல்ல ட்ரிபிள் பாண்டாலேயோ லிங்க் ஆயிருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் which are linked by only single bond between the carbon atoms are called saturated compounds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து சிங்கிள் பாண்டால கார்பன் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் பாண்டால லிங்க் ஆயிருக்குல்ல, அந்த மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸ்லாம் சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸ் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டால லிங்க் ஆயிருந்ததுன்னா அதை அன்சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு எலிமெண்ட்மே கார்பன் ஆட்டம்ஸ் அளவுக்கு இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம்னா, சிலிக்கான் வந்து காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம் எதோட சேர்ந்துன்னா ஹைட்ரஜனோட சேர்ந்து. ஆனால் அதோட செயின் பார்க்கும்போது 7 இல்லைன்னா 8 ஆட்டம்ஸ் வரைக்கும் அது வந்து ஜாயின் ஆகிட்டே போகும் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அதே மாதிரி கார்பன் கார்பன் பாண்ட் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க் பண்ணி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கார்பனோட வேலன்சி வந்து 4. அதனால இதான் இன்னொரு கார்பன் ஆட்டமோட பாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆட்டம்ஸ் தட் இஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் சம் அதர் மோனோவேலண்ட் எலமெண்ட் இன்னொரு எலமெண்டோட ஆட்டம்ஸோடவோ வந்து அது பாண்ட் பண்ணிக்கும். இது இந்த மாதிரி இந்த கார்பன் எலமெண்ட் எதோடலாம் சேர்ந்து காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், குளோரின். அதே மாதிரி கார்பன் இந்த மாதிரி எலமெண்ட்ஸோட பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது இந்த பாண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்கும். எப்படி வந்து இந்த கார்பன் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதோட சைஸ் தான். ஏன்னா கார்பனோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதனால வந்து அதோட நியூக்ளியஸ் வந்து இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். பிக்கர் ஆட்டம்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ற பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக்கரா தான் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.